ஹாய் கைஸ். இந்த காலத்துலலாம் பெரிய தப்பு பண்ணா கூட அதுக்கு பனிஷ்மெண்ட் சின்னதா தான் இருக்கும். பட் அந்த காலத்துல சின்ன தப்பு பண்ணா கூட பனிஷ்மெண்ட் ரொம்ப பயங்கரமாவும், கொடூரமாவும் இருந்திருக்கு. அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அந்த பனிஷ்மெண்ட்ட கண்டுபிடிச்சவர் எப்படி இறந்தான்ற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷால் வி கோ? பிரேசன் புல். பிரேசன் புல் பனிஷ்மெண்ட்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. பிரேசன் புல்னால் ஒரு பெரிய சைஸ் புல்லை வெங்கலத்தால் செஞ்சு வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த புல்லோட வயிற்றுல ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு ஆள் போய் படுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ தப்பு பண்ணவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அந்த புல்லுக்குள்ளே தள்ளி விட்டு அந்த டோரை லாக் பண்ணிவிடுவாங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த புல்லு கீழே நெருப்பு பற்ற வச்சுருவாங்க. நெருப்பு பற்ற வைக்கும் போது அந்த ஹீட்டில் அந்த புல் ஃபுல்லாக ஹீட் ஆகும். ஸோ உள்ளே உட்காந்துருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். அந்த எரிச்சலில் அவங்க கத்த ஆரம்பிப்பாங்க. அந்த சத்தம் வந்து புல்லோட வாய் வழியாக எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் உள்ளே இருக்கவனுக்கு அது டைம் ஆக ஆக என்ன ஆகும்னா ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த புகையெல்லாம் என்ன ஆகும்னா புல்லோட மூக்கு வழியே வெளியில் வர மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த புல்லோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பேர் பிரேசன் புல். இந்த பனிஷ்மெண்ட்டை யார் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஏஷியன் கிரீக்ஸும் ரோம்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் எப்படின்னா, இப்போ அந்த காலத்தில் இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கும் இல்லை, இதை தாண்டி நிறைய கொடூரமாகவும் இருந்திருக்கு. எக்ஸாம்பிள் இந்த ரேட் அண்ட் பவுலு, இல்லைனா ஒருத்தனை கேஜுக்குள்ளே போட்டு அவனை மேலே தொங்க விட்டு சாப்பாட்டு தண்ணி இல்லாமல் பரவலாக வந்து அவனை கொத்தி சாப்பிட்ற மாதிரி ஒரு கொடூரமான இருந்துச்சு. இல்லைனா ஒருத்தனை குச்சி மேலே உட்கார வச்சு அந்த குச்சி அவன் உடம்பு வழியாக போய் வாய் வழியாக வெளியில் அளவில் கொடூரமான பனிஷ்மெண்ட்லாம் இருந்தது. அந்த காலத்துல இந்த பனிஷ்மெண்ட் பற்றி ரொம்ப அதிகமாக பேசியிருக்காங்க. அந்த பனிஷ்மெண்ட்டை தாண்டி அந்த பனிஷ்மெண்ட்டை யார் கண்டுபிடிச்சாங்கன்றத வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவங்க பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஐயோ இந்த பனிஷ்மெண்ட்டை இவர் கண்டுபிடிச்சது, ஐயோ இவர் அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேமுக்காகவே நிறைய பேர் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை புதுசாக கண்டுபிடிச்சாங்க. பைரல்ஸ் ஆஃப் ஏத்தன்ஸ். இவர் வந்து 570 காலகட்டத்தில் அப்போ வாழ்ந்து வந்தார். அப்போ வாழ்ந்த மக்கள்லாம் இவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஒரு பெரிய சைக்கோ, இவர் கொலைகாரன், இவர் பெரிய ராட்சசன், அந்த அளவுக்குலாம் பில்டப் கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டால் இவரோட ஹாபிஸ் என்னென்னா, ஃப்ரீயாக இருக்க டைம்லலாம் மனுஷனை வந்து எப்படி கொலை பண்ணலாம், எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொலை பண்ணலாம், எப்படிலாம் டார்ச்சர் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸு, என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இவரோட ஹாபிஸே. அப்படி ஒரு நாள் உட்காந்து சும்மா யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் மூளையை குழப்பி யோசிச்சது தான் இந்த பிரேசன் புல். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதுலேருந்து ஒரு மாடலை பில்ட் பண்ணுறாரு. பில்ட் பண்ணி இங்கேருந்து இப்படி புகை வரணும், இங்கேருந்து இப்படி சத்தம் வரணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய மாடலே பில்ட் பண்ணிடுறாரு. பில்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க அந்த பிளேஸை ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு லீடர்கிட்ட போயிட்டு அந்த மாடலை காட்டுறாரு. இந்த மாதிரி நான் ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இங்கே பனிஷ்மெண்ட் கொடுக்குற அந்த ஒரு ஆளை தூக்கிட்டு போய் இதில் உள்ளே விட்டா கீழே பற்ற வச்சு அது ஃபுல்லாக எரியும் போது அவன் கத்துறது வந்து இந்த வாய் வழியாக கேட்கும், அவன் எரியிறது வந்து சாம்பலாக அந்த புகையில இந்த மூக்கு வழியாக வெளியில் வரும் அப்படின்ட்டு அந்த லீடர்கிட்ட உட்காந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸ்பிளைன் பண்ணோடனே அந்த லீடரும், ஐயோ அப்படியா, இங்கேருந்து எப்படி புகை வருமா, அங்கேருந்து அப்படி சத்தம் வருமா, எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே, எனக்கு நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அங்கே உள்ளே உக்காந்துட்டு எப்படி கத்துறது, எப்படி கத்துனா அங்கே சத்தம் வரும்ன்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி கத்தி காமிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவரும் வந்து ஓகே கத்தி தானே காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு படுத்துட்டு இந்த மாதிரி ஆன்னு கத்துறாரு. கத்துனோன்னு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராஜா கிட்ட போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணி கீழே பற்ற வச்சிடுறாரு. அண்டு அவர் வந்து உள்ளே எரிஞ்சு சாம்பலாயிடுறாரு. அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரே ஷாக், என்னடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ராஜா சொல்கிறாரு, இன்னிலேருந்து இதை கண்டுபிடிச்சது நான் தான், இவன் ஒன்றும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஃபேம் அவருக்கு தேவை. ஸோ இனிமேல் இந்த பனிஷ்மெண்ட்டை யாரை யூஸ் பண்ணாலுமே இவர் கண்டுபிடிச்சதா தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கடைசியில் அவரோட கண்டுபிடிப்பில் அவரே உள்ளே வந்து செத்து போயிடுறாரு. இதனால தான் சொல்கிறேன், கர்மா இஸ் அ பூமராங். ஸோ இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் இப்போ இருந்ததுன்னா எந்த தப்புக்கு இந்த தண்டனை கொடுக்கலான்றதை நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. இனிமேல் உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸை நீங்கள் வெளியில் போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் உட்காந்து ஜாலியாக ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா வீடு தேடியே உங்களுக்கு வரும். அண்ட் இதில் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அண்ட் இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.